கரும்பு விவசாய பணிகள் துவக்கம். விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, நெய்க்காரப்பட்டி, ஆண்டிப்பட்டி, கோம்பைப்பட்டி, ஒட்டன்சத்திரம், நத்தம் மற்றும் வத்தலகுண்டு பகுதிகளில் தொடர்ந்து கரும்பு விவசாயம் நடைபெறுவது வழக்கம். இதில் பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் மலை அடிவாரங்களில் அணைகள் உள்ளதால் இப்பகுதிகளில் நீர்ப்பாசனம் அதிக அளவு இருப்பதாலும் மலையடிவார பகுதிகளில் அதிக அளவு கரும்பு விவசாயம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1500 ஹெக்டேருக்கு கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது தொடர்ந்து பருவமழை பெய்து வருவதாலும் பழனி பகுதிகளில் உள்ள அணைகளில் விவசாயத்திற்காக நீர் திறக்கப்பட்டதால் தற்போது கரும்பு விவசாயிகள் கரும்பை பயிர் செய்ய துவங்கியுள்ளனர். விவசாயிகள் கூறுகையில், கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் அரசு நிர்ணயம் செய்துள்ளனர். தற்போது லாரி வாடகை, வெட்டுக்கூலி என அதிக அளவில் செலவு ஆவதால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஒரு வருட பயிரான கரும்பை தொடர்ந்து களை எடுத்து தண்ணீர் விட்டு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 செலவு செய்து கடைசியில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடுகிறது. தமிழக அரசு லாரி வாடகை, வெட்டு கூலி ஏற்றுக்கொண்டால் விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும். மேலும் கரும்பு விவசாயிகளை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி ஊக்கப்படுத்தினால் மட்டுமே விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு ஆர்வமாக வருவார்கள் என கூறினர். எங்கள் ஏரியாவில் இப்போ நாங்கள் கரும்பு நடவு ஆரம்பிச்சிட்டோமுங்க. இப்போ அரசு 4000 ரூபாய்க்கு அரசு நிர்ணய விலைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. அதில் வெட்டுக்கூலி, இது லாரி வாடகை இதெல்லாம் போகையில் எங்களுக்கு 2200 லெவலுக்கு தான் வருதுங்க. இது வெட்டுக்கூலியும் லாரி வாடகை இதுக்கெல்லாம் அரசு எடுத்து கொஞ்சம் அதுகளே மானியம் மாதிரி பண்ணி எங்களுக்கு கொடுத்தா விவசாயிகளுக்கு இன்னும் மேலும் மேலும் கரும்பு நடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்குமுங்க. இப்போ நாங்கள் டன்னுக்கு 3000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம் கரும்பு. ஆனால் வெட்டும் போது 2200 ரூபாய்க்கு வெட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 40,000 50,000 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது. இதெல்லாம் பார்க்க போகும்போது கைக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்க. அதனால இந்த மாதிரி டயத்தில் நம்ம அரசு கரும்பு இதுகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குங்க.